வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். மனுக்கள் கையெழுத்து. மின் கட்டணத்தை உயர்த்தி அரசாங்கம் மக்களை வதைக்கிறது. ஐபிசி தமிழின் கள ஆய்வில் மக்கள் கருத்து. கொழும்பிலும் போராட்டம். கர்நாடக வனத்துறை செய்த படுகொலைக்கு தமிழக தலைவர்கள் கடும் கண்டனம். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திருகோணமலையில் அமெரிக்கா இந்தியாவுடன் இணைந்து படைத்தளம் ஒன்றை உருவாக்க முயல்வதான பேச்சுக்கள் அடிபட ஆரம்பித்துள்ளன. அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு விடயங்களை கையாளும் உயர் அதிகாரி ஜெடிடியா ட்ரோயல் தனது குழுவுடன் இலங்கைக்கு சென்று திரும்பிய நிலையில் இந்த பேச்சுக்கள் வந்துள்ளன. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் இந்த விடயம் குறித்து பேச தமது தரப்பு செல்லவில்லை என அமெரிக்கா வலிந்து அறிக்கையிட்டுள்ளவை ஊகங்களை எழுப்பியுள்ளது. 29 பேர் அடங்கிய அமெரிக்க பாதுகாப்பு குழு 2 பாரிய வான்கலங்களில் இராணுவ தளபாடங்களுடன் இந்த வாரம் இலங்கைக்கு சென்று திரும்பியமை குறிப்பிடத்தக்கது. இந்த விடயம் குறித்த விரிவான பார்வை செய்தி அறிக்கையின் இறுதியில் வரும் இன்றைய பார்வை பகுதியில் இடம்பெறும். ஐநா மனித உரிமை பேரவையில் அடுத்த மாதம் இடம்பெறவுள்ள 52வது கூட்டத்தொடரை மையப்படுத்திய மனிதநேய மிதிவண்டி பயணம் இன்று பிரித்தானிய தலைநகர் லண்டனில் இருந்து புறப்பட்டுள்ளது. இன்று ஆரம்பித்த இந்த பயணம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை பேரவை முன்றலை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இடம்பெற்ற தமிழ் மக்கள் மீதான படுகொலைக்கு அனைத்துலக சுயாதீன விசாரணை கோரியும் தமிழர்களுக்கு சுதந்திரமான நிரந்தர அரசியல் தீர்வை வலியுறுத்தியும் இன்று காலை 10 மணியளவில் பிரித்தானிய பிரதமரின் வதிவிடத்திற்கு அருகில் இந்த பயணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. முதலில் பிரதமர் பணியகம் மற்றும் வெளிவிவகார அமைச்சு பணியகங்களில் முறையீட்டு மனுக்கள் கையளிக்கப்பட்டிருந்தன. அதன் பின்னர் ஜெனீவாவை நோக்கி மிதிவண்டி பயணம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பயணத்தின் வழியில் கன்சர்வேட்டிவ் மற்றும் தொழிற்கட்சி தலைமையகங்களிலும் முறையீட்டு மனுக்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. இதன் பின்னர் லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியின் தலைவருடனும் அவரது பணியகத்தில் பயண செயற்பாட்டாளர்கள் சந்திப்பை நடத்தி முதல் நாள் பயணத்தை முடித்துள்ளனர். நாளை மீண்டும் தொடரும் இந்த பயணம் நெதர்லாந்தின் ஹேக் நகரில் உள்ள அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்றம் ஊடாக பயணித்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஜெனீவாவில் உள்ள மனித உரிமை பேரவையை சென்றடைய உள்ளது. இதேவேளை பிரான்ஸ் தமிழ் சோலை கல்வி அமைப்பு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ் இணைய கல்விக் கழகத்துடன் இணைந்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தவுள்ள பட்டமளிப்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் பூர்த்தியடைந்துள்ளன. பிரான்ஸ் தமிழ்ச்சோலை தலைமை பணியகம் தனது வெள்ளிவிழா ஆண்டில் சக கல்வி சேவை அமைப்புகளான தமிழகத்தின் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ் இணைய கல்விக் கழகத்துடன் இந்த பட்டமளிப்பு விழாவை நடத்த உள்ளது. பிரான்ஸ் தமிழ்ச்சோலையை பொறுத்தவரை அதன் 2வது இளம்கலை தமிழியல் பட்டமளிப்பு விழா இதுவாகும். நாளை மறுதினம் 2 அமர்வுகளாக இந்த விழா இடம்பெற உள்ளது. முதற்கட்ட அமர்வில் 32 பட்டதாரிகள் தமக்குரிய பட்டங்களை பெற உள்ளனர். இந்த அமர்வில் ஏற்கனவே பட்டம் பெற்ற பட்டதாரிகளுக்கு சிறப்பு மதிப்பளிப்பு செய்யப்பட உள்ளது. இதனைவிட பட்டடயம், மேற்பட்டடயம், மேல் சான்றிதழ் நிலை மாணவர்களுக்குரிய சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன. 2வது அமர்வில் கடந்த 3 ஆண்டுகளில் வளர்தமிழ் 12 ஆந்தரங்களை நிறைவு செய்த 450க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட உள்ளன. பண்டை தமிழரின் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலை குறைக்கும் வகையிலான நிகழ்வுகள் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை வழங்குவது கடினமாகும் என ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்ட போது அவர்கள் இதனை கூறியதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேவையான நிதியை வழங்குவதில் பாரிய சிக்கல் காணப்படுவதாக நிதியமைச்சின் செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அரசு செலவினங்களை மட்டுப்படுத்தி வெளியிடப்பட்டுள்ள சுற்றுநிருபத்திற்கமைய இலங்கையின் அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் உயர் அதிகாரிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளனர்.
இதனை தவிர ஏனைய அத்தியாவசியமற்ற செலவுகளுக்கான ஒதுக்கீடுகளுக்கு நிதியமைச்சரின் அனுமதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என மற்றொரு சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிதியமைச்சராக தற்போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செயல்படுகின்றார். இதற்கமைய தேர்தலுக்கு தேவையான நிதியை பெற்றுக் கொடுப்பதில் சிக்கல் காணப்படுவதாக நிதியமைச்சின் செயலாளர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் 22, 23, 24 மற்றும் 28ஆம் திகதிகளில் நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு குறித்த தினங்களில் இடம்பெறாது என்றும் அதற்கான தினம் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஆணைக்குழு இன்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு போதிய நிதி வழங்கப்படாத காரணத்தினால் தமது நிறுவனத்தினால் அச்சிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசு அச்சகம் தெரிவித்திருந்த நிலையில் நிதியமைச்சின் செயலாளரினால் இன்றைய தினம் இவ்வாறானதொரு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மின் கட்டண அதிகரிப்பிற்கு அமைய நேற்று இரவு முதல் உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய உணவுப் பொதிகளின் விலை 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். எனினும் ஏனைய சிற்றுண்டி வகைகள், தேநீர் உள்ளிட்டவற்றின் விலை அதிகரிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டமைக்கு இணையாக நேற்று முதல் தமது உற்பத்திகளின் விலைகளையும் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை சிறு தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. உணவு பொதியிடும் கடதாசி மற்றும் பொலித்தீன்கள் 5 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் பொலித்தீன் பைகள் உள்ளிட்ட உற்பத்திகளை 15 முதல் 20 ரூபாய் வரை அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை சிறு தொழிற்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அதிகரிக்கப்பட்டுள்ள மின் கட்டணத்திற்கு ஏற்ப தகவல் தொடர்பாடல் சேவைகள், தொழில்துறை மற்றும் உற்பத்தி சேவைகளின் விலைகளை உயர்த்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை தொடர்பாடல் உரிமையாளர்கள் சங்கம் நிழல்பட பிரதியொன்றின் விலையை 5 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. அடையாள அட்டையின் பிரதி 10 ரூபாவிலிருந்து 15 ரூபாவாகவும், ஒரு பக்க எழுத்து பிரதியொன்றிற்கான கட்டணம் 15 ரூபாவிலிருந்து 20 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின் கட்டண அதிகரிப்பு மக்களிடம் அதிர்ச்சி கலந்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் மின் கட்டண அதிகரிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சிற்கு முன்பாக சிறிய மக்கள் குழு ஒன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது. மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சக்தி எரிசக்தி அமைச்சிற்கு முன்பாக நேற்று ஆரம்பிக்கப்பட்டிருந்த சத்தியாகிரக போராட்டம் இன்றும் இடம்பெற்றிருந்தது. மின்கட்டண அதிகரிப்பை உடனடியாக நிறுத்துங்கள் என்ற கோஷத்தின் கீழ் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் அமைச்சின் பிரதான வாயிலை மூடுமாறு பதாதை ஒன்றையும் கையில் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் பிரதான வாயிலை முற்றுகையிட்டால் கைது செய்யப்படுவீர்கள் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து மக்கள் கலைந்து சென்ற போதிலும் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் மின்சார கட்டண அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளுக்கான செலவுகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் மிகுந்த விசனத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களிடம் ஐபிசி தமிழ் கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டது. இந்த சுமையும் வளமை போன்று ஏழை மக்களுக்கே அதிக கஷ்டத்தை வழங்கியுள்ளதாக யாழ்ப்பாண மக்கள் தெரிவித்தனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி காணப்படும் நிலையில் பொதுவாக ஏற்கனவே அதிகரிக்கப்பட்ட விலைகளின் காரணமாக பொதுமக்கள் அதிகளவில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருந்த நிலையில் தற்போது நேற்று முன்தினம் முதல் மின் கட்டணமும் அதிகரிக்கப்பட்டுள்ளமை மக்கள் மத்தியில் பாரிய சவாலை ஏற்படுத்தியுள்ளது. நகர பிரதேசங்களில் உள்ள உணவகங்களில் உணவுகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த மின் கட்டண அதிகரிப்பு மூலமாக உணவுகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் நாம் யாழ்ப்பாணம் நகரில் உள்ள மக்களிடம் இந்த விடயம் தொடர்பாக மின்கட்டண அதிகரிப்பு, பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பான கருத்துக்களை பெறுவதற்காக நாம் இந்த கள ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றோம். நாங்கள் உழைக்கிறது சாப்பிடவே பத்தாத கட்டத்தில் இருக்கிறோம். தண்ணிக்கு காசு, கரண்ட்டுக்கு காசு, அதுக்கு காசு, இதுக்கு காசுன்னு எல்லாம் டபுளாக போய்கொண்டிருக்கு. பேங்க்கு வட்டி எல்லாத்தையும் இதுகள்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருக்காங்க. எங்களால் இப்போ சிவிக்கில் கட்டத்திலே இருக்குது. என்னடா கரண்ட்டை இந்த மாதம் கட்டி கொடுத்து நீங்கள் பார்த்தா அடுத்த மாதம் டபுளாக வந்து நிற்கிதுன்னு சொன்னால் எல்லாம் வட்டிகள் குட்டிகள்னு சொல்லி கணக்காக போடுறாங்க. அது அவங்களே குறை சொல்லிடாது. இருந்தாலும் எங்களுக்கு அது கட்டுப்படி ஆகுதில்லை. ஒரு பல்பாக போடுறாலே நாங்கள் பயப்பட்டு போட வேண்டிய காலமாக கிடைக்கும். அதோட இப்போ நாங்கள் 5000 ரூபா ஜலங்களே சாப்பிட காணாது. சாமான் ஜக்கெட்லாம் அம்பில்லை, அரிசி சீனி மாவெல்லாம் அம்பில்லை, கை நீட்டு இல்லாது, பெட்ரோல் டீசல் ஓடி ஒரு வாகனத்தை தொழிற்சி இல்லாது. அப்படியான கட்டத்தில் வாழ்கிறோம். என்ன செய்யறது, இந்த நாட்டில் பிறந்துடும்ன்றதுக்காக வாழ்ந்து கொண்டு போகிறோம். உழைக்கிற பெரிய கஷ்டம். சரியோ,
இப்போ இந்த பொருளாதார நாங்கள் 1000-500 சம்பளத்தை கொண்டே பிள்ளைக்கு மாப்படியாக வாங்குறதோ நாங்கள் சாப்பிட்றதோ பொருளாதார சாப்பாட்டுக்கே உழைக்கல. இப்போ நாங்கள் விடிய சாப்பாடு நிப்பாட்டி போட்டோம். என்ன ஒரு கொஞ்ச நாளாக மத்தியான சாப்பாடு நிப்பாட்ட வேண்டிய கட்டம் தான் போகுது. இப்படியே போகிற போக்கா பார்த்தா தேவையான செய்கிறது தேவையில்லாமல் சும்மா பொருளாதாரத்தை கூட்டி எங்களை கொள்றான் ராவி. மீன் சந்தையில் போனால் ஒரு கிலோ மீன் 2000 ரூபா சொல்கிறான். 50 ரூபாய்க்கு முந்தின காலகட்டத்தில் 50 ரூபாய்க்கு வேண்ட 100 ரூபா சம்பளம் கேட்க 50 ரூபாய்க்கு வேண்ட மீன் இன்றைக்கு 2000 ரூபா. இவ்வளவுக்கு உயர்ந்திருக்கின்றதை நீங்களே உணர்ந்து பாருங்கள். நாங்கள் எல்லா வழியாலையும் தள்ளப்பட்டு ஒரு முந்தி வீட்டு பிராந்தியில் இருந்தாங்க. இன்றைக்கு முடக்கில் போய் இருக்க வேண்டிய பஞ்சாதி பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டியா இருக்குது. ஒரு கணவன் மனசி என்னப்பா இன்றைக்கு என்ன எவ்வளோ சம்பளம் வேண்டாம் 1000 ரூபா தானப்பா, அதுக்கு என்னத்தையப்பா வேண்டுறது. அப்போ நாளை பிள்ளைகள் பட்டினி கிடக்குதுகள். என்னென்னு சொன்னால் தேப்பனை காட்டி கொடுக்காம மனைவி மறைச்சு இந்த பிள்ளை இன்றைக்கு கஞ்சியை குடி, இன்றைக்கு அப்படி செய் இப்படி செய்யணும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் பட்டினியை போட்டு படிப்பும் பிள்ளைகள சாப்பாட்டின்மையால் படிப்பும் குறைஞ்சி போகுது. பிள்ளைகளுக்கு பகிர் நிறைஞ்சால் தான் படிப்பு உயர முடியும். பகிர் நிறையாட்டி பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு இஷ்டவங்க இருக்காது. இந்த நிலையில் பார்க்க போனால் ஆட்சியாளர் தான் நம்ம நல்ல முடிவு எடுத்து மக்களுக்கு பாமர மக்களுக்கு கஷ்டமான மக்களுக்கு வசதி உள்ளவன் வாழலாம். அப்படி 2 எடுத்து கூட கரண்ட் பில்லை கட்டாக பாதிக்கலாம். நாங்கள் பாதிக்கல. அண்டை உழைச்சி வாழ்ற மக்களுக்கு இராது. அதாவது இந்த நாட்டை ஆள்ற ஆட்சியாளருக்கு சிந்திக்கணும். இதை செய்யலாம் இதை செய்யலாம். கரண்ட்டை தொடர்ந்து கரண்ட்டை கொடுத்துட்டு காசை கூட்டி விட்டால் கரண்ட்டை கட்டு வீட்டுக்காரரே எல்லாத்தையும் அறத்துறைய வேண்டிய இடத்துல நிற்கப்போம். உங்களுக்கு வாழையில் அது டீசல் விலை சாமான் விலை நாங்கள் பேனை கொண்டு வந்து கயிறு ஓட்டம் இல்லை ஒன்றும் இல்லை திரும்பி வீட்டை போகிறோம். தொழிலே இல்லை. குடும்பத்தை பார்க்கவே பெரிய கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு கரண்ட் பில்லெல்லாம் கூட்டி இருக்குது. சரியான கஷ்டமாக இருக்குது. அதாவது தங்கண்ட சோறு தான் பார்க்கவே இல்லை, மற்கண்ட இதை பார்க்கணும் இல்லை. பழைய நிலைய சம்பளத்தில் எல்லோரும் வாழ்கிறாங்க. வாழும்போது இப்போ கரண்ட் பில் கூட்டினபடியாக இப்போ சாப்பாட்டு கடைகளில் சாப்பாடுகள், எரிபொருள்கள், சீமேந்துகள் இந்த எல்லா பொருட்களும் விலை கூடிக்கொண்டு போகின்றன. அப்புறம் மக்கள் இதில் என்ன செய்கிறது? ஆட்சியாளர்கள் அதுக்கான ஒரு திட்டமிடல் இல்லாத காரணத்தால் அவர்கள் இப்படி ஒரு முறைகேடான நடவடிக்கையால் பெரும் பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும். அதுகளை மக்களுக்கான ஒரு தீர்வு இல்லாதபடியால் இதுக்கான என்ன செய்வதுன்னு தெரியல. எல்லாரும் கஷ்டம் யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்குது. அதை சும்மா உதாரணம் பண்ணோம். மக்களின் கருத்துக்களை பொறுத்தமட்டில் பெரும்பாலும் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இந்த விலை அதிகரிப்பு அவர்களுக்கு பாரிய சவாலை கொடுத்துள்ளதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் இந்த பொருளாதார சவாலை எவ்வாறு மக்கள் எதிர்கொள்ளப் போகின்றனர் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய தேர்தல் காலத்திலும் கூட தேர்தல் பிற்போடப்படலாம் என கூறப்படுகின்ற இந்த நிலையில் மக்கள் எவ்வாறான இந்த தேர்தலையும் எதிர்கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றனர் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து ஜஸ்டின். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி இன்று ஐரோப்பிய ஆணைக்குழுவிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளது. கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகர்ணா உள்ளிட்ட கட்சியின் உறுப்பினர்கள் குழு ஒன்று இந்த மனுவை ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளது. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்து வருவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றன. இந்த நிலையில் அரசாங்கத்தின் ஜனநாயகமற்ற செயலையும் தேர்தலை ஒத்திவைக்கும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து ஐக்கிய மக்கள் சக்தி ஐரோப்பிய ஆணைக்குழுவிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் பிரதி தூதுவருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாகவும் கட்சியின் உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தி நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க தலையிடுமாறு ஐரோப்பிய ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு செலவாகும் தொகையை பின்னர் வழங்குவதாக தேர்தல் ஆணைக்குழு எழுத்து மூலம் வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு தயார் என ஸ்ரீலங்காவின் அரசு அச்சக பிரதானி கங்கானி கல்பனா லியனகே தெரிவித்துள்ளார். எனினும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்காததால் அந்த நடவடிக்கையை இதுவரை ஆரம்பிக்க முடியாமல் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு தயாராக இருப்பதாக அரசாங்க அச்சக பிரதானி கங்கானி கல்பனா லியனகே தெரிவித்துள்ளார்.
எனினும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்காக காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு தெரிவித்து காவல்துறை மா அதிபர் உள்ளிட்ட தரப்பினருக்கு 4 கடிதங்கள் இதுவரை அனுப்பியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வாக்குச்சீட்டுகளை பாதுகாப்பு இல்லாமல் இதுவரை அச்சிட்டு வந்தமை தொடர்பாக ஊழியர்களிடமிருந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த வாக்குச்சீட்டுகளை மீள எண்ணி உறுதிப்படுத்த வேண்டியுள்ளதாகவும் அரசாங்க அச்சக பிரதானி தெரிவித்துள்ளார். இதேவேளை 12 மாவட்டங்களுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பிற்கான வாக்குச்சீட்டுகள் அச்சிட்டு முடிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளின் கடன்கள் தொடர்பில் ஆராயும் புதிய இறையாண்மை கடன் வட்டமேசையின் முதலாவது மெய்நிகர் கலந்துரையாடல் இன்று நடைபெற்றுள்ளது. இலங்கைக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியுதவி அடுத்த மாதம் கிடைக்கும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நம்பிக்கை தெரிவித்துள்ள பின்னணியில் இந்த கூட்டம் இன்று நடைபெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் G20 குழுவின் தற்போதைய தலைமை நாடான இந்தியா ஆகிய தரப்புகள் இணைந்து எதிர்வரும் 23ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை நடத்தவுள்ள நேரடி வட்டமேசை சந்திப்புக்கு முன்னோடியாக இன்றைய தினம் இந்த கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சீனா, இந்தியா, சவுதி அரேபியா உள்ளிட்ட 7 நாடுகளின் அதிகாரிகள் முதலாவது மெய்நிகர் வட்டமேசை கூட்டத்தில் பங்கேற்றதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. சொந்த கடன் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ள இலங்கை, சுரினாம் மற்றும் ஈக்வாடார் போன்ற நடுத்தர வருமான நாடுகளின் அதிகாரிகளும் எத்தியோப்பியா, சிம்பியா மற்றும் கனா ஆகிய 20 பொதுவான கட்டமைப்பின் கீழ் கடன்களை கோரிய நாடுகளின் அதிகாரிகளும் இந்த வட்டமேசை சந்திப்பில் பங்கேற்றுள்ளதாகவும் நிதியம் குறிப்பிட்டுள்ளது. திருடர்களுக்கும் மோசடிக்காரர்களுக்கும் வாக்களிக்க வேண்டாம் என கோரும் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தனது வேட்பாளர் பட்டியலில் அவ்வாறானவர்களையே உள்ளடக்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. நாவலப்பட்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்த அழுத்கமகே கடந்த காலங்களில் தீ வைத்தவர்களும் போதைப்பொருளுடன் தொடர்புடையவர்களுமே மக்கள் விடுதலை முன்னணியின் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக சாடியுள்ளார். திருடர்களுக்கும் ஊழல்வாதிகளுக்கும் வாக்களிக்க வேண்டாம் என இன்று அனுரகுமார திசாநாயக்க கூறுகிறார். ஜேவிபி சார்பில் தேர்தலில் போட்டியிடுவோரின் விவரங்கள் இன்று எனக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. கண்டி கம்பளையில் உள்ள வங்கியொன்றில் தானியங்கி வங்கி இயந்திரம் உடைக்கப்பட்டதாக தொலைக்காட்சியில் காண்பிக்கப்பட்டது. இந்த 3 பேரே இதன் பின்னணியில் இருக்கின்றனர். புத்தளத்தில் திசை காட்டியில் போட்டியிடும் மிகவும் பிரபலமான மூவர் இவர்களே புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரின் வீட்டிற்கு தீ வைக்க சென்றவர்கள். வீட்டிற்கு தீ வைத்து அங்கிருந்த துப்பாக்கியை திருடுகின்றனர். அந்த துப்பாக்கியை எடுத்து வந்து வங்கியை உடைக்கின்றனர். இதோ பாருங்கள், இவர்களே அனுரகுமார் திசாநாயக்க கட்சியில் உள்ள செயற்பாட்டாளர்கள். இவரே திசை காட்டியில் போட்டியிடும் ஹங்ககல வேட்பாளர். 2,20,000 திருடி 2 வருடம் சிறை சென்றவர். தற்போது திருடர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் என கூறுகிறார். இவர் திசை காட்டியில் பஸ்பாகே கோரளை வேட்பாளர். இவர் நாவலப்பட்டிய நகரில் அத்துமீறி கடையை நிர்மாணித்துள்ளார். அவருக்கு எதிராக நகரசபை வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் வேட்பாளர்களுக்கு இவ்வாறு செய்ய முடியாது. இங்கு பாருங்கள், அம்பலாங்கொட வேட்பாளர் உடல் உறுப்புகளை விற்பனை செய்து பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றார். பிள்ளைகளின் உடல் உறுப்புகளை விற்பனை செய்தமை தொடர்பில் இவரை காவல்துறையினர் தேடுகின்றனர். வங்கி கணக்கிற்கு பணம் பெறுகிறது. இவர்கள் திசை காட்டியில் போட்டியிடும் வேட்பாளர்கள். உளவியல் ரீதியில் பாதிக்கப்பட்ட ஒருவரை துஷ்பிரயோகம் செய்த ஒருவர் திசை காட்டியில் போட்டியிடுகின்றார். நான் உங்களிடம் கேட்கின்றேன், அவர்களுக்கா வாக்களிக்குமாறு கூறுகிறார்? அதற்காகவா திசை காட்டிக்கு வாக்களிக்குமாறு கூறுகிறார்? ஆகவே திசை காட்டியில் போட்டியிடும் பெரும்பாலானவர்கள் கடந்த காலங்களில் தீ வைத்தவர்கள் மற்றும் போதைப்பொருளுடன் தொடர்புடையவர்களாக இருக்கின்றனர். இன்னும் 2-3 வாரங்களில் போட்டியிடும் பட்டியலில் அவர்கள் யார் என்பதை பார்க்க முடியும். மலேக மக்களுக்கான அபிவிருத்தி மற்றும் அரசியல் உரிமைகளை வென்றடிப்பதற்காகவே நெருக்கடியான காலகட்டத்தில் அமைச்சு பதவியை பொறுப்பேற்றதாகவும் மலேக மக்களின் குரலாகவே அமைச்சரவையில் செயற்பட்டு வருவதாகவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். பண்டாரவளை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜீவன் தொண்டமான் மலேகத்தில் புதியதொரு அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்படும் எனவும் தெரிவித்தார். என் மீது ஒரு விமர்சனம் வந்துச்சு, எதுக்காண்டி அமைச்சர் பதவியை எடுத்தோம், அதுவும் ரணில் விக்ரமசிங்க அவர்களோட அரசாங்கம். நான் இப்போ சொல்ல போற விளக்கம் நம்ம சமூகத்துக்கு இல்லை. ஏன்னா நம்ம சமூகத்துக்கு தெரியல எதுக்குன்னு, மாற்று சமூகங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால நான் இன்னொரு முறை தெளிவாக சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வரலாறு ரொம்ப முக்கியம்.
இளைஞர்கள் கிட்ட நான் இதை சொல்ல விரும்புகிறேன். வரலாறு மிக முக்கியம். நம்ம வரலாறுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் நம்மளுக்கு பிரஜா உரிமை இல்லாமல் இருந்தோம். பிரஜா உரிமை இல்லாதது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பிரஜா உரிமை இல்லைன்னு சொல்லும்போது மற்ற சமூகத்தை சார்ந்த நபர்கள், அவங்களோட முன்னோர்கள் எல்லாமே அரசாங்கம் மூலியமாக பெற்ற கல்வி, பெற்ற சுகாதாரம், பெற்ற வீடமைப்பு வசதிகள், வீதி வசதிகள், இது அனைத்துமே நம்மளுக்கு 30 வருஷமாக தராமல் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் இலங்கை பிரஜைகள் கிடையாது. அதனால அந்த பிரஜா உரிமை நம்ம பெற்றுக் எடுத்தப்புறம் எந்த அரசாங்கம் வந்தாலும் கேபினெட்ல நம்மளோட பிரதித்துவம் கட்டாயம் இருந்தாங்க. காரணம் வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த 30 வருஷம் விட்டு கொடுத்ததை மீட்டெடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட பல்வேறு வாழ்வாதார சம்பந்தமான பிரச்சனைகள் கேபினெட்ல முன் வைப்பாங்க ஒரு சட்டம். அதுல நம்மளுக்கு பாதகமா எந்த விஷயங்கள் வருது, சாதகமா எந்த விஷயங்கள் வருதுன்னு தட்டி பேசி எடுத்தாங்க. ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணி செய்வதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி தலைவி கிருணிகா பிரேமச்சந்திர விமர்சித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளின் பாதகமான விளைவுகளை தாமும் தமது சகபாடிகளும் அனுபவிப்பதாக அவர் கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு இன்று தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பிலான வழக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிரணி தலைவி ஹிர்விகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 9 பேருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஹிர்விகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 9 பேரும் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்தனர். இதையடுத்து சந்தேக நபர்கள் ஒவ்வொருவரையும் தலா 1 மில்லியன் ரூபாய் சரீர பிணையில் விடுவித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். எனினும் இந்த 9 பேருக்கும் எதிராக காவல்துறையினர் மீண்டும் ஒரு புதிய வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளனர். இதன்படி நாளை காலை 9 மணிக்கு கோட்டை காவல் நிலையத்தில் முன்னிலையாக வேண்டுமென சந்தேக நபர்கள் 9 பேருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஹிர்விகா பிரேமச்சந்திர தற்போதைய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தம்முடன் உள்ள தனிப்பட்ட பகையை தீர்த்துக் கொள்வதாகவும் அவர் ராஜபக்ச குடும்பத்தினரின் நலனுக்காக செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் வீட்டுக்கு எதிரில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் தொடர்பில் அவர் கருத்தில் கொள்ளாத போதிலும் ரணில் விக்ரமசிங்க மாத்திரம் அதனை ஒரு தீவிரமான விடயமாக எடுத்து செயற்படுவதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு சாதாரண பெண்மணியான தம்மை மௌனிக்கச் செய்ய ரணில் விக்ரமசிங்க கஷ்டப்பட தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் சட்டவிரோத நில ஆக்கிரமிப்புகளால் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளதாக கிளிநொச்சி கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. கிளிநொச்சியில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட சங்கத்தின் பொது முகாமையாளர் நிதி தேவன் கிளிநொச்சி மாவட்டத்தில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு சார்ந்த துறைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். ஆங்காங்கே இனங்காணப்பட்ட இடங்கள் மேய்ச்சத்திரையாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது. அந்த இடங்கள் தற்போது இடப்பெயர்வுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடையூறான நிலங்களாக மாறியுள்ளது. காரணம் அத்துமீறிய வயற்செய்கை, மற்றது குடியேற்றங்கள், அவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் வனலாகாவால் எல்லையிடப்பட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதியாக அது காணப்படுவதால் எங்களுடைய மாவட்டத்திலே கால்நடைகளை நாங்கள் மேய்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டம் என்பது விலங்கும் வேளாண்மையும் பின்னி பிணைந்த ஒரு மாவட்டம். ஆகவே எங்களுடைய மாவட்டத்தில் 2 விடயங்களுக்கும் துறை சார்ந்த ரீதியிலே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். அதே போன்று கால்நடை என்பது ஒரு அடிமட்ட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையிலே இம்முறை இந்த கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் காணப்படுகின்றது. எனவே வருமப்பட்ட இந்த மக்களுடைய இந்த வாழ்வாதாரத்தை கொண்டு நகர்த்தக்கூடிய அந்த கால்நடை வளர்ப்பிலே ஏற்பட்ட இழப்பினை அரசு வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விடயம். மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இடம்பெறும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளை உடனடியாக கட்டுப்படுத்துமாறு கோரி இன்றைய தினம் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் முன்பாக அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திற்கு உட்பட்ட 19 கடற்றொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் நாவற்குடி பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எரிபொருளை பெறுவதற்கான இலத்திரனியல் குறியீட்டு அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் எரிபொருளை வழங்குமாறு தர்க்கத்தில் ஈடுபட்ட நிலையில் அதற்கு மறுத்த ஊழியர் மீதே வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கைக்கு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 1,57,230 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ரஷ்யா, இந்தியா, பிரித்தானியா, ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் புத்தளம் மாநகர சபையில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் புத்தளம் ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டவர் புத்தளத்தை சேர்ந்த 54 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் கணிதத்துறை பேராசிரியருமான ரட்னம் விக்னேஸ்வரன் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி நேரத்தில் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.